சந்தேகத்தை விடுத்து நம்பிக்கையை பிடி. நம்பிக்கை உன்னை இழுத்து செல்லும் நல்ல முடிவினுடைய திசைக்கு. நீ செய்த நன்மை எதுவுமே வீண் போகவில்லை. உன் அன்பு, உன் கருணை, உன் உதவி இன்று யாரும் மதிக்கவில்லை என்று தோன்றினாலும், ஆனால் அது நாளை உனக்கு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்பத்தை காணும். மூடப்பட்டு இருந்தது போல இருந்த அத்தனை நன்மைகளும் அதிர்ஷ்ட வாசலோடு இப்பொழுது உன்னை மகிழ்விக்க திறந்து விட்டது. மறைவாக இருந்த இன்பங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்து உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமடைய செய்யும். இந்த அதிர்ஷ்ட வாக்கை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டு இருப்பாயே, ஆனால் என்னுடைய மனதிற்குள் இடம் பிடித்த குழந்தை நீ. தியாகம் செய்பவன்தான் உண்மையான செல்வந்தன். நீ பலருக்கு பல விஷயங்களை விட்டு கொடுத்திருக்கின்றாய். ஆனால் நீ எதை விட்டு கொடுத்தாலும் அதற்கும் மேலானதை நான் தருவேன். அதனால் மனதளவில் நீ சுருங்கி விடாதே. தாராள மனதோடு தாராள குணத்தோடு இரு. இன்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு குறியீடு வரும். அது உனக்கு சொல்லும், நீ காத்திருந்தது வந்து விட்டது, உன் கனவு நனவாக போகின்றது, உன்னுடைய வாழ்க்கை மலர்ந்தது என்று. இந்த வார்த்தைகள் உன்னுடைய செவிகளில் நிச்சயம் இப்பொழுது நான் சொல்வதன் மூலமாக கேட்டிருக்கும். இன்று இரவுக்குள் உன்னுடைய உள்மனம் சொல்வதையும் கேட்கும். இந்த வாக்கை நீ எளிதாக எடுத்துக்கொள்ளாதே. நீ இப்பொழுது கேட்கும் இந்த நொடி உன்னுடைய அதிர்ஷ்டம் இயங்க தொடங்கி விட்டது. இன்று இரவுக்குள் நீயே அறிந்து விடுவாய், இது பொய் வாக்கு அல்ல, இந்த அருள் உறுதியானது என்று. எத்தனை விஷயங்களை பாடமாக வாழ்க்கை கற்றுக் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் தான் மனதிற்குள் பதியப்படுகின்றது. சில விஷயங்கள் மறந்து விடுகின்றது. ஆனால் எல்லா விஷயங்களும் நினைவு கொண்டு நீ செயல்படுவாயானால் அது இன்பமான வாழ்க்கைக்கு வழியை கொடுக்கும். எதை இழந்த பொழுதிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் போதும். நீ இழந்ததும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நாம் எதை விதைத்தோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். நன்மைகளை விதைத்தால் எப்பொழுதும் சிறந்த பலனை அறுவடை செய்யலாம். தாமதம் இருந்தாலும் அதில் தோல்வி இருக்காது. பணம் என்பது உன்னை சுற்றும், ஆனால் உன்னை விட்டு போகும். ஆனால் உன் கருணையும் நற்குணமும் உன்னோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். கஷ்டம் வந்தால் நான் உன் அருகில் இருக்கின்றேன் என்பதை கூட தெரிந்து கொள். சிரமம் உன்னை சோதிப்பதற்கு அல்ல, உன்னை செதுக்குவதற்கு. அந்த சிரமங்கள் கூட மறைந்த ஆசீர்வாதங்கள் தான். பல வருடங்களாக பல விஷயங்கள் நடக்கவில்லை என்று போராடி கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் இப்பொழுது சுலபமாக நீ எண்ணாமலேயே நடக்கக்கூடிய சாத்தியத்தை பெறும். என்னுடைய வாக்கு ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் தோல்வியை பெறாது. இழந்ததை நீ பெறக்கூடிய வகையிலும், ஆசைப்பட்டதை நீ அடையக்கூடிய வகையிலும், உன்னுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய நிலையிலும் இப்பொழுது இந்த கட்டம் உனக்கு அழகாக அமைந்திருக்கின்றது. இந்த கட்டத்தில் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஆழமாக சொல்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாமல் இரு. வெற்றி கிடைக்கப் போகின்ற சமயத்தை பார்த்து நீ சில விஷயங்களில் முயற்சியை கைவிட்டிருக்கின்ற, அந்த வாய்ப்பை நழுவ விட்டிருக்கின்ற. ஆனால் அந்த மாதிரி நிகழ்வுகள் இனிமேல் ஏற்படக்கூடாது. முழு வெற்றியை நீ பெறும் வரை முயற்சியை விட்டு விடாதே. என் மீது நம்பிக்கையை வைத்து செயல்படுத்து. தாமதமானாலும் அது சர்வ நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு என்று படைக்கப்பட்டது வேறு எங்கு போனாலும் மீண்டும் அது உன்னை வந்து சேர்ந்து தீரும் என்பதுதான் விதி. உன்னிடம் மாற்றத்தோடு வரும், பக்குவத்தோடு வரும். அதுவரை சற்று நீ பொறுத்திருந்தாய். இப்பொழுது அந்த பொறுத்திருந்ததன் காலம் முடிவடைந்து காத்திருப்புக்கான பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீ தேடிய உறவும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் இப்பொழுது உன் கரம் வந்து சேர்வதை நினைத்து நீ மகிழ்ச்சி கொள்வாய். மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை பார்த்து ஆச்சரியப்படுவாய். நல்லது நடக்கும்.